இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உறக்கச் சொல்வோம், உயிரோடு வாழ்வோம். விவசாய தொழிலில் ஒரு 40 மாடு 90 ஆடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனை 20 ஆடு மேய்க்கிறவனா ஆக்கின பெருமை சாத்தாங்குளம் IOPS சாரும். சரி, போன வாட்டி நம்ம பார்த்தோம்ல, அதில் நம்ம ரவீந்திரன் மேனேஜர் வந்து மாறி போயிட்டார். அவர் புதுசாக வந்த பூபேந்திரன் கையில் கொடுத்துட்டு, சார் இந்த லோனை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் இந்த பூபாலன் அவர்கிட்ட திரும்ப 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 நான் நிறைய வாட்டி அலைஞ்சேன். அவர் ரொம்ப ஒன்று பார்ப்போம்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப நாள் கழித்து நான் RM ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன், அங்கே போய் பாருங்க அனுப்பிட்டேன், அங்கேருந்து வரலைன்னாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒன்றும் வராதனால RM ஆஃபீஸுக்கு நேரில் போயிட்டேன். போய் அங்கே போய் பார்த்து பேசும்போது அவங்க உடனே அங்கேருந்து எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே ஃபோன் போட்டு மேனேஜருக்கு கூப்பிட்டு, என்னையா அந்த மாதிரி அனுப்புனேன்னு சொன்னீங்களாமா, அங்கே ஒன்றும் இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் அனுப்பலை. அதுக்கப்புறம் அவர் அனுப்பலைங்கிறாரு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். திரும்ப அவங்க என்ன பண்ணாங்க, RM ஆஃபீஸிலேருந்து ஒரு ஆஃபீஸர் அவர் முத்தையா அவரை அனுப்புனாங்க. அவரும் பூபாலனும் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பேசினாங்க. பேசும்போது விவசாயம் பற்றி அவர் முத்தையா சொன்னார், என் கையை பாருங்கள், யார் பிடிச்சி உழுத கை அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம தொழில் பட்டு நஷ்டப்பட்டு கிடந்து அந்த தொழிலை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கேட்குறோம். அதை பற்றி கேட்காம என் கையை பாருங்கள், வேறு பிடிச்ச கைன்னு சொன்னால் அதை பற்றி எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அந்த பூபாலன் இவங்க எல்லாமே விவசாயம் பண்ண குடும்பத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு தோணிச்சுது. ஆனால் அதுக்காக இந்த இதெல்லாம் பேசணுன்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி பாட்டு, சார் நீங்கள் எனக்கு கடன் வேணும், நீங்கள் வேறு பிடிச்சி விழுந்தீங்க, நான் எங்கே போனேன் நீங்கள் போனேன், அது மேட்டர் இல்லை. ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப காலமாக பிரச்சனை, எனக்கு கேபிட்டல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கை நம்பி ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்துட்டேன். நீங்கள் கடன் கொடுக்குறதுக்கு வழி பண்ணுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நம்ம செய்வோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு ரொம்ப நாளாக ஒரு தகவலும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே கிடந்துச்சு அது. அப்புறம் நான் வங்கி குறைதீர் ஆணையத்துக்கு எழுதினேன், பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் எழுதினேன், இந்த மாதிரி தொடர்ந்து உள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையும் எழுதினேன். அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரிக்க ஆரம்பித்த பதில் அதுக்குள்ளே 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பூபாலன் மாறி போயிட்டார். திரும்ப ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அவர் பிராமின், அவரை போஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து எனக்கு தபால் எழுதினார். பேங்க்லேருந்து ஒரு காலமும் தபாலே வராது. அவர் தபால் எழுதி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் நேரில் போய் பார்த்து பேசினேன். இது வந்து என்னால் இனிமேல் நான் கடன் வாங்கி தொழில் பண்ண முடியாது, என்னுடைய கஷ்டங்கள் வெளியே தெரியணுங்கிறதுக்காக பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனுக்கு எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். அதனால் அவங்க பண்ணிடுவாங்க, இவங்க பண்ணிடுவாங்க, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இது வரைக்கும் பண்ணவங்க இனி இன்னும் எதாரும் உங்களால் செய்ய முடியாது. அதனால் எனக்கு கடன் ஒன்றும் தேவையில்லை. இனி நான் கடனை வாங்கி இந்த தொழிலை நடத்த முடியாது. எவ்வளோ இருந்ததை ஒப்பேத்துறதுக்கு தான் நம்ம கேட்டோம். அப்போல்லாம் இல்லாமல் அவ்வளோ அழிஞ்சு போனதுக்கப்புறம் 2 மாடு 3 மாடை வீட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கப்பறம் நீங்கள் கடன் வாங்கி நான் கட்ட முடியாது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படின்னா நம்ம நான் எனக்கு என்னுடைய கஷ்ட காலம், என் பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், நான் இங்கே வந்து போட்டாங்க, இங்கே வேறு இந்த பிரச்சனை வேறு, இதுக்கு நான் பதில் எழுதிட்டு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். சார் எனக்கு ஒன்றும் கிடைக்காது, உங்கள் வருத்தம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம்னா சொல்லுங்கள், நான் அதை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னாரு. சரி அப்போ எழுதி கொடுங்க அப்படின்னு அங்கேயே எழுதி கொடுத்து நல்லாவே செஞ்சுக்கிட்டு வராங்க பேங்க்லேருந்து அப்படின்னு எழுதி கொடுத்து தபால் எழுதி கொடுத்து அதை வாபஸ் வாங்கணும், எது இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் இவர் சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னாரு. ஒன்றும் செய்ய முடியாது சார், என்னால் எதுவும் இயலாது, பார்த்துக்குவோம், வேறு ஏதாவது வழியில் பார்த்துக்குவோம், நான் கம்பெனியாக பதிவு பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனிக்கு கேபிட்டல் எங்கே கிடைக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன், பேங்க் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏதாவது நான் பண்ணணுமே, உங்களுக்கு ஒரு PMRL ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு தரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை, உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி PMRL போட்டு தரேன்னு சொல்லி கூப்பிட்டு
ஒரு 20 ஆடு வளர்க்குறதுக்குள்ள ப்ராஜெக்டை வாங்கி போட்டு ஒரு 88,000 சாங்ஷன் பண்ணார். அப்போ இதுதான் அவங்க செஞ்சது. எங்கேருந்து வந்துருச்சா, ஆரம்பத்தில் எவ்வளோ தொழிலை கெடுத்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் 20 ஆடு மேய்க்கிறவனை ஆக்குனாங்க. இந்த 20 ஆடு வேலைக்கு ஆள் கிடையாது, நம்ம வீட்டில் போட்டு நான் தான் பார்க்கணும், என் பையன் பார்க்கணும், டிகிரி படித்த பையன் அவன் பார்க்கணும். இப்படி அவன் பேரில் தான் போட்டிருக்கோம் பிஎம்ஆர்வி போட்டு அந்த ஆடை வாங்கி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காம்பவுண்டை வாடகைக்கு எடுத்து அங்கே போட்டுக்கிட்டு சைக்கிளில் அங்கேயும் எங்கேயும் தீவனங்களை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி ஒரு பெரிய கஷ்டப்பட்டு ரொம்ப காலம் எழுதிக்கிட்டே வந்தோம். இதுதான் இந்த வங்கி செஞ்ச ஒரு விஷயம். இது 3வது பாகத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த அடுத்த விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.